ஹை கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இப்போது ஷிஷியும் சாங்கும் வேலையை தானே வந்திருக்காங்க. அப்போது ஒரு 3 பொண்ணுங்க வந்து கொஞ்சம் எங்களை ஃபோட்டோ எடுத்து கொடுங்களேன்னு சொல்லிட்டு சாங் கிட்ட கேட்கவும் அவனை எடுத்து கொடுத்துட்ருக்க. அவனுக்கே தெரியாமல் அவனை நம்ம ஷிஷி ஃபோட்டோ எடுத்துட்ருக்கா. ஏய், நீ என்ன தானே எடுத்த அப்படி சொல்லிட்டு வந்து கேட்க, இல்லையே நான் ஒன்றும் எடுக்கல, என்னோட கலை திறமையை நான் காமிச்சிட்டு இருக்கும்போது நீ தான் குறுக்க வந்துட்டேங்க. எங்க உன்னோட கலை திறமையை காட்டே பார்க்குறேன்னு கேட்கவும் டக்குன்னு காட்டிட்டு அவன் சரியாக பார்க்கவே இல்லையா. ஸோ தூக்கிட்டு ஓடியே போயிட்டான். அவனும் பின்னாடியே போயிட்டுருக்கான். இப்போது மேலே அப்படியே டென்ட் மாதிரி போட்டிருக்காங்க. ஸ்னோவியாக ரொம்ப சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. நாளைக்கு உன்னோட பர்த்டே இல்லையா, ஸோ ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வச்சுருக்கேன், அதை உனக்கு சர்ப்ரைஸாக தனியாக தான் தருவேங்கிற மாதிரி சொல்கிறா. அப்படியே இந்த பக்கம் ஜிங்ஷியையும் ஹோவாவையும் காட்டுறாங்க. எனக்கு என்னமோ 2 பேரையும் ஒரே ரூமில் இருக்க வைக்கிறதுக்கு சாங்கெல்லாம் ஒத்துக்க மாட்டான்னு நினைக்கிறேங்க. நானே ஒத்துக்க மாட்டேன், அவன் ஒத்துப்பானான்னு இவன் மனசுக்குள்ள நினச்சிட்டு ஆமாம்மா ஒத்துக்க மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். இவளுக்கு வேற நல்லா குளிர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சா. வெளியே வரும்போது திக்கான ட்ரெஸ் போட்டு வர மாட்டியான்னு சொல்லிட்டு இவனோட கழட்டி கொடுத்துட்டான். அப்போ உனக்கு குளிர்லையான்னு கேட்க, நல்லா அத்லட்மா, எனக்கா குளிர்றதா வாய்ப்பே கிடையாதுங்கிற மாதிரி கொஞ்சம் சீன் போட்டு உட்காந்துட்டு இருக்கான். நைட்டு போல ரூம்க்கு வந்ததும் என்னடி சாங் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தானே, என்னடி பண்ணேன்னு கேட்க, அப்படிலாம் நான் ஒன்றும் பண்ணல, நாங்கள் சும்மா அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு தான் இருந்தோம், நீயும் ஜிங்ஷியை பார்க்க கொஞ்சம் வேடாக நடந்துக்கிட்டீங்களே, நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்க, நாங்கள் எப்போவும் அப்படி தானே இருப்போம் அப்படி சொல்லிட்டு பெட்டில் ஒருத்தர் படுத்துக்கிட்டு ஒரு மாதிரி லுக்கு போயிருக்கோம் இல்லையா, அதை இவன் நினச்சிட்டு இருக்க. அதே தான் இந்த பக்கம் ஜிங்ஷியை நினச்சிட்டு படுத்துட்டு இருக்கான். இப்போ சாங்கும் ஒரு பொண்ணு ப்ரைவேட்டாக கிஃப்ட் கொடுக்குறான்னா அது என்ன மாதிரி இருக்குன்னு கேட்க, ஓஹோ ஷிஷி உனக்கு ப்ரைவேட்டாக கொடுக்குறாளான்னு கேட்கவும், சாச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லையங்கிறான். வேற என்னவாடா இருக்கும், ஹக்கு தான், உமா தாங்க, கம்முடு படுறா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே பார்த்தா நேற்று சீன் போட்டதின் விளைவா நல்லா ஃபீவர் வந்துக்கிட்டு. சாரி சாங், பர்த்டே அன்னைக்கு உன்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இட்ஸ் ஓகே, நீங்கள் போங்க, ஜாலியாக இருங்க, போங்கங்க. அட்டேங்கப்பா இதான் உன்னோட புது பிளானடான்னு ஹோவா நினச்சிட்டு, ஆமாம்மா நீங்கள் வெளியே போங்க, நான் ஜிங்ஷியை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு 2 பேரையும் அனுப்பி வச்சுட்டு போது நடிச்சது வாடான்னு போட்டு இழுக்கிறா. அவனுக்கு உண்மையாகவே உடம்பு சரியில்லை. அடிப்பாவே பேஷண்ட்டை போட்டு இப்படி அடி இழுப்பேங்க. ஐயோ சாரிடா அப்படி சொல்லிட்டு அவனுக்காக கஞ்சி எல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வர பைபிள் தூங்கிடுச்சு டயர்டில். இப்போ பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு லவ் பண்ணுறவங்க திடீர்னு டச் பண்ணால் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு கேட்டிருப்பாள்ல, அதுக்கு கூட அவங்கள வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருப்பாங்களே. ஸோ அதை திங்க் பண்ணிக்கிட்டே டக்குன்னு டச் பண்ணி எடுக்கிறா. எதுவும் ஃபீல் இல்லை, அவனும் நல்லா தூங்குறானா. ஸோ அவனோட விரலை மட்டும் கொஞ்சம் நேரம் பிடிச்சவ மெதுவாக அவனோட கையை பிடிச்சிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டே ஸ்கூல்லேருந்து அவங்க எவ்வளோ ஜாலியாக ஒன்றா சுற்றிட்டு இருந்திருப்பாங்க அதெல்லாம் ஒவ்வொன்றா நினச்சி பார்த்துட்ருக்கா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீலிங்ஸ் வர ஸ்டேஜெலாம் வந்துருச்சு இல்லையா, இதெல்லாம் திங்க் பண்ணிகிட்ருக்கேன். ஜிங்ஷி முழிச்சிட்டான். என்ன பண்ணுற நீன்னு கேட்கவும், நான் என்ன பண்ணேன், நீ தான் தூக்கிக்கிட்டே என் கையை பிடிச்சிக்கிட்டே அப்படி சொல்லிட்டு சமாளிச்சிட்டா. அடடே, கனவுல நான் சாங் கிட்ட பெக் பண்ணிகிட்டு இருந்தேன், பாரு நிஜத்தில் ஒன்றை பிடிச்சிட்டேன், சாரி அப்படி சொல்லிட்டு இவன் கேட்டுருக்க. ஓகே இந்த கஞ்சியை கொடுன்னு கொடுக்கவும் எனக்கு ஊட்டி விடுன்னு கேட்குறான். தேவைன்னா நீ ஏற்றுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டா. அவளுக்கு கொஞ்சம் ஆக்வர்ட் ஆகிடுச்சு. இவனும் இங்கே கனவுல அவள் கையை கோக்கணும்னு நினச்சிட்டு நட்சத்தில் கோத்து வச்சிருக்கனே, எப்பா சாமி இது பயங்கர டேஞ்சர் தாங்கிற மாதிரி இவனே திட்டிகிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஷிஷியை காட்ட அவனுக்காக ஸ்டெத்தஸ்கோப் தான் கிஃப்ட் பண்ணுறா. ஃப்யூச்சரில் நீ பிரில்லியன்ட் டாக்டராக வருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லவும் கண்டிப்பாக வருவேன்னு சொல்லிட்டு தேங்க்யூன்னு சொல்லி வாங்கிக்கிட்டான். சரி இதை ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லிட்டு அவனுக்கு போட்டு விட்டுட்டு இவளோட ஹார்ட் கிட்ட வச்சுக்கிட்டா. என்ன கிளியராக கேட்குதான்னு கேட்கும்போது கேட்குதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ரொம்ப ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சரி நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவன் வாங்கி போட இந்த இடத்துல ஹார்ட் பீட் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டு இவன் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண அவனையே பார்த்துட்டு இருக்காளா. லவ் வேற இருக்காச்சே, ஸோ கண்ட்ரோல் பண்ண முடியும். அவனுக்கு கிஸ் பண்ணிட்டா. இவனுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்க, நான் வந்துட்டு ஒன்று கேட்கணும், உன்னோட ஹார்ட் பீட்டும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக துடிக்குது, அப்போது நீயும் என்ன விரும்புறியான்னு கேட்க அவன் பதிலே சொல்லலை, அப்படியே பார்த்துக்கிட்டே தான் இருக்கான். கட் பண்ணா இப்போது வாங்க எல்லாரும் சேர்ந்து குடிக்கலான்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டாங்க. நம்ம ஜிங்ஷி மெடிக்கல் ஸ்டூடெண்ட் எல்லாம் ஓவர் நைட் படிப்பாங்களாமாவே, ஸோ டீ குடிச்சிக்கிட்டே விடிய படிடான்னு சொல்லி காஃபி கேனை தான் கிஃப்ட் பண்ணுறான். நம்ம ஹுவா அவனுக்கு ஒரு புக்கை ப்ரெசென்ட் பண்ணுறா. சரி ஷிஷி நீ என்ன பண்ணங்கும் போது நான் ஸ்டெத்தஸ்கோப் தான் பண்ணங்கிறா. அதில் ஹார்ட் பீட்டோட சவுண்டை கிளியராக கேட்க முடியும்ல, டச்சிங் தான் போன்னு சொல்லிட்டு வாங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்றா ட்ரிங்க் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஜாலியாக குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே திரும்ப காலேஜ்க்கு வந்து அப்படியே படிக்க ஆரம்பிக்கிறாங்க. எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. ஆளுக்கால பிஸியாகிட்டாங்க. அவங்களோட சப்ஜெக்டில் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாஸ் ஆகுறதே ரொம்ப கஷ்டம் போலியடி, 75 மார்க் எடுத்தால் தான் பாஸ் ஆக முடியும்னு அந்த ஆள் சொல்கிறாருன்னு இவங்கெல்லாம் ஒரே புலம்பல். சரி வாடி நாளைக்கு நான் உன்னை லைப்ரரி கூப்பிட்டு போகிறங்கும் போது வந்து பார்த்தா அங்கே நம்ம ஜிங்ஷி உட்காந்துட்டு இருக்கான். அவன்கிட்ட ஒரு சீனியர் பொண்ணு வந்து, வாவ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இதை நீ டெவலப் பண்ணுறியா, பயங்கரமான ஸ்கில் இருக்கும் போலையே, கொஞ்சம் வெளியே வர முடியுமா, உன்கிட்ட பேசணும்னு சொல்லி கூப்பிட
இதை ஹாங்லு பார்த்து ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுட்டு இருக்க பூது விடுறி அப்படி சொல்லிட்டு இருக்கா ஹுவா. இங்கே அந்த சீனியர் பொண்ணு கூப்பிட்டா இல்லையா, அந்த பொண்ணு இப்போ ஒரு கம்பெனியில் இன்டர்னா வேலை செஞ்சுட்டு இருக்கா. இவன் ஸ்கூல் படிக்கும்போது புக்கெல்லாம் சேல் பண்ணலான்னு சொல்லி ஒரு வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பான்ல, அது ரொம்ப நல்லா டெவலப் பண்ணியிருக்க. உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல்லு, எங்களோட கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கிற மாதிரி கேட்க, நான் அது ப்ராஃபிட் மேக் பண்ணுறதுக்கெல்லாம் பண்ணல, சும்மா ஃபன்னுக்கு தான் பண்ணேன், யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லவும் சரின்னு சொல்லி நம்பர் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இந்த பக்கம் ரூம்க்கு வந்தது ஹாங்லோ. இங்கே பாருடி ஜிங்ஷி சீனியர் பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டான், அடுத்து என்ன கிஸ் பண்ணதா போகிறாங்கன்னு பாட்டுக்கு அடிச்சு விட்டுட்டு இருக்கா. இவ ஒருத்தி நம்மளை வேற டென்ஷன் பண்ணி விட்டுருக்காங்கிற மாதிரி ஹுவாக்கு ஃபீல் ஆகுது. அப்படியே இங்கே நம்ம ஜோயுவை காட்ட ஒரு பையன்கிட்ட காசுலாம் கொடுத்து கரெக்ட் பண்ணி எக்ஸாமுக்கு வர போகிற மேக்ஸ் கொஸ்டின் பேப்பரை வாங்கிட்டு வந்திருக்கான். வெறும் கொஸ்டின் மட்டும் தான் இருக்குது, ஆன்சர் வேணும்ல. டே ஜிங்ஷி பையா, தயவு செஞ்சு நீ தாண்டா ஆன்சர் எழுதி கொடுக்கணுங்க, கொடுக்குறேன் எனக்கு ஒரு காப்பி வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம பொண்ணுங்களும் இந்த மேக்ஸ் எல்லாம் எவன்டி கண்டுபிடிச்சா வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. இது காமன் சப்ஜெக்ட் தானே எல்லாருக்கும். அப்போ நம்ம டாங்ஷின் என்கிட்ட மாடல் கொஸ்டின் பேப்பர் இருக்கு, இதுவே வருமானு தெரியாது, பட் கொஞ்சம் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு கொடுக்க, நம்ம ஹுவா ஹேண்ட் ரைட்டிங்கை பார்த்து கண்டுபிடிச்சிட்டான். இது ஜிங்ஷியோட ஹேண்ட் ரைட்டிங்னு சொல்ல, அப்போ ஜிங்ஷியும் நீயும் தான் சீக்கிரட்டா லவ் பண்றீங்களா, ஹுவாக்கு கொடுக்காம உன்கிட்ட கொடுத்துருக்கானா, சம்திங் தான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்க. ஐயோ கொஞ்சம் வாயதான் மூடுங்களே, எனக்கு கொடுத்தது ஜோயுன்னு சொல்லிட்டா. பார்த்தா இதுக்கு 2 தான் லவ்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்கு, யாருக்குமே தெரியல இது வரைக்கும். ஆமா எப்படி 2 பேரும் செட் ஆனீங்க அப்படி சொல்லிட்டு உங்களுக்கெல்லாம் பயங்கர ஷாக்கு. லாஸ்ட் மந்த்ல இருந்ததான் அவள் படிப்பிஸ்டா இருந்தா என்ன, நானும் படிச்சு முன்னேறுவேன்னு சொல்லிட்டு ஜோய்க்கு ஒரே வெக்கமா வந்துட்டு இருக்கு. அப்படியே இந்த பக்கம் சாங்க காட்டேன். உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு சிஷி கேட்டதுக்கு அவன் பதிலே சொல்லியிருக்க மாட்டான். அதுக்காக இப்போ அடுத்த நாள் கூப்பிட்டுருக்கேன், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு பேசவே இல்லையா, சரி போ லேட் ஆயிடுச்சு நான் போறங்கும் போது, இரு சிஷின்னு சொல்லி நீ அன்னைக்கு என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டல, அதுக்கு நான் இப்போ ஆன்சர் சொல்ல போறேன். அன்னைக்கு என்னோட ஹார்ட் பீட் வேகமா துடிச்சது உண்மைதான். சிஷி என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருப்பியோன்னு சொல்லிட்டு கேட்டுட்டான். வேணா நான் சொல்லுவா, ஸ்கூல்ல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கால, சாரி உன்னை வெயிட் பண்ண வச்சுட்டேன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு ஒரே சந்தோஷமா சேர்ந்துக்கிட்டாங்கப்பா. இவ்வளோ சீக்கிரம் சேர்ந்தாலே பிரியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, பார்க்கலாம். இப்போ நம்ம சிஷி ஹுவாக்கு கால் பண்ணி நாங்கள் கப்புள் ஆகிட்டோண்டின்னு சொல்ல, அடிப்பாவி என்கிட்ட சொல்லவே இல்லை, எப்போ கன்ஃபர்ஸ் பண்ணீங்க அப்படி சொல்லிட்டு கேட்க, அன்னைக்கு நம்ம ட்ரிப் போயிருந்தோம்ல அப்பவே கிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கவும், அடிப்பாவி என்கிட்டயே மறைச்சிடலன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. லியா சொன்ன ஐடியாவை 1 மாசம் தாண்டி ஃபாலோ பண்ணேன், அதுக்கே பயங்கர எஃபெக்டிவ், சேர்ந்துட்டோம் பார்த்தியான்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு இப்போ ஜிங்ஷிக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்ல அவன் பயங்கர ஷாக் ஆயிட்டான். அன்னைக்கு ட்ரிப்புக்கு போனோம்ல அப்போது பண்ணியிருக்காங்கடா ஒன்று அப்படி சொல்லிட்டு இவ இன்டெரக்டாக சொல்லவும், அட்ட எருமை மாடு நாயேன்னு சொல்லிட்டு சாங்க்கு கால் பண்ணி திட்டிகிட்டு இருக்கான். பண்ணுறதை பண்ணிட்டு அந்த பொண்ணை நீ நல்லபடியாக ட்ரீட் பண்ணியிருக்கணுமா இல்லையா, எருமைன்னு சொல்லிட்டு திட்டிட்டு காலை கட் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே பார்த்தா இவங்களுக்கு எக்ஸாம் வந்துருச்சு, அந்த மேக்ஸ் எக்ஸாம் தான். ஜோயுவெல்லாம் ஃபுல் மார்க் எடுக்கிற அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கான். ஓவராக சந்தோஷப்படாதடா ஒன்றும் வராமல் போயிடுதுன்னு சொல்லிட்டு எக்ஸாமை எழுத ஆரம்பிக்க, கொஸ்டின் பேப்பர் பார்த்தா ஒன்று கூட வரல. இங்கே நம்ம பொண்ணுங்களும் படித்ததுக்கு அதுலேருந்து ஒரு ஃபார்முலா கூட யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப மோசண்டின்னு சொல்லிட்டு உன் ஆள் தான் ஏமாத்திட்டான், நீயாவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடின்னு டாங்ஷி கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. ஏமாத்தினா ஜோயு விட்டுருவானா என்ன, பயங்கர டென்ஷன் ஆயிட்டான். எதுக்குடா ஏமாத்தினா, 500 யான் உனக்கு கொடுத்து தானே வாங்கினேன், இப்படியாடா பண்ணுவேன்னு சொல்லிட்டு அடிக்க போவேன். அவன் திமிரா பேசுறான், விடுவானா குதிக்க நம்ம ஜிங்ஷி இழுத்துட்டே வந்துட்டா ரூம்க்கு. 1 ரூபாயா 2 ரூபாயா 500 யான்டா, என்னால் இதெல்லாம் தாங்கவே முடியாது, அவனை அடிச்சு கையை காலை உடைக்கிற பாருன்னு சொல்லிட்டு மட்டையை எடுத்துட்டு அடிக்க குதிச்சிட்டு இருக்கான். இவங்க எல்லாரும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே 6ஆம் வருடத்தோட ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடியுது. டாங்ஷின் நினச்ச மாதிரியே ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் எடுத்திருக்கா. ஜோயும் 500 யான் செலவு பண்ணாலும் ஃபெயில் ஆகிட்டான். ஹாங்லோக்கே எல்லாம் 56 59 எடுத்திருக்காங்க மார்க்கு. நம்ம ஹுவா 76 எடுத்திருக்கா. ஜிங்ஷி ஃபுல் மார்க் எடுத்திருக்கான். ஸ்கூலில் படிக்கிற மாதிரிலாம் இல்லை, பைபிளில் பயங்கரமாக படிக்கிறாங்க. ஸோ இப்படியே முடிவடையாத காதல் கதையோட இந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிய லீவ் விட்டுட்டாங்க. வீட்டில் ஹுவாவோட அப்பா அம்மாவை காட்டுறாங்க. அம்மாவுக்கு ஏதோ சின்ன சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்காமா, பொண்ணுக்கிட்டலாம் சொல்லாதீங்க அவள் வந்துருவா, தெரிஞ்சா வருத்தப்படுவாங்கிற மாதிரி மறைக்க ட்ரை பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஹுவா வந்ததும் பயங்கர ஹாப்பி தான். உங்களுக்கு நான் கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு ஸ்கார்ஃப் கையால் பின்னிருக்கா. அப்போ இந்த நியூ இயருக்கு நம்ம இதையே போட்டுக்கலான்னு சொல்லிட்டு பொண்ணோட பேருக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. கடைசி வரைக்கும் அம்மாவால் உன்னோட கூடவே வர முடியாதுமான்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் கலங்கி போய் பேசுகிறாங்க. சம்திங் ராங். பட் நம்ம ஹுவா இதை நோட் பண்ணாமல் விட்டுட்டா. இந்த பக்கம் சிஷியை காட்ட, மேஜர் மாற்றிட்டால விடுவாங்களா அவங்க அம்மா, உன் அப்பா அம்மா காசில் உனக்கு பிடிச்ச மாதிரி படிச்சுட்டு இருக்கியா, காலம் ஃபுல்லாக வேலை செஞ்சா கூட எனக்கு கொடுக்க வேண்டிய காசை உன்னால் கொடுக்க முடியாதுங்கவும், அப்போ சரி என் மேலே கேஸ் போடுங்க, கோர்ட்டு எனக்கு எவ்வளோ சொல்கிறாங்களோ அந்த காசை நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிட்டுருக்கா. எங்க எல்லாரும் வந்துட்டாங்க இல்லையா. ஸோ குடும்பமாக 3 ஃபேமிலியும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க.
கதவு தட்ட வந்து பார்த்தா சிஷி அவங்க அம்மா கூட சண்டை போட்டு வந்துட்டேன்டி, கொஞ்ச நாளைக்கு இங்கே தான் இருக்கணும்ட்டு வந்திருக்கா. சரி வாடி அப்படி சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடும்போது, லீனா உன் பொண்ணு ஹுவாவும் என் பையன் ஜிங்ஷியும் பர்ஃபெக்ட் மேட்ச் இல்லைன்னு சொல்லிட்டு ஜிங்ஷியோட அம்மா சொல்ல, அது எப்படி என் மருமகளை நீ திருட பாக்குற, சாங்கும் அவளுக்கும் தான் பொருத்தமா இருக்குன்னு சாங்கோட அம்மா பேச, 2 பேரும் சிஷியை வச்சுக்கிட்டே மாத்தி 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 ஏன் மருமகன்னு பேசிட்டு இருக்கேன். அது எப்படி நீங்களா முடிவு பண்ணலாம், நான் தான் முடிவு பண்ண வேண்டிய இடத்துல இருக்கேன், என் பொண்ணு தான் அடுத்து முடிவு பண்ணுங்கிற மாதிரி ஹுவாவோட அம்மா பேசுவோம். சரி நீ ஏன் சொல்லு ஹுவா, உனக்கு சாங் வேணுமா இல்ல ஜிங்ஷி வேணுமான்னு கேட்க, ஐயோ ஆண்டி அப்படி சொல்லிட்டு இவளுக்கு வார்த்தையே வரமாட்டேங்குது. பாக்குற வர பார்த்த சிஷி எழுந்து நானும் சாங்கும் டேட் பண்ணிட்டு இருக்கோன்னு உண்மையை உடைச்சிட்டா. அவங்க அம்மாவுக்கு பயங்கர ஷாக்கு. ஆமாம்மா டேட் பண்ணிட்டு இருக்கோம், அப்புறமா உங்ககிட்ட சொல்லலான்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு சாங்கும் சொல்ல, வேணா நான் சொல்ல போறேங்க. அதெல்லாம் சந்தோஷமா ஏத்துக்கிட்டாங்க. சரி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கடைக்கு போக வேண்டியது இருக்குன்னு சிஷி கூப்பிடுவோம். ஹுவாவும் ஜிங்ஷியும் சரி போகலான்ட்டாங்க. ஆனால் சாங் வந்துட்டு நான் லினா ஆண்டிக்கு கொஞ்சம் இதெல்லாம் க்ளீன் பண்ண ஹெல்ப் பண்ணும், அப்புறம் அம்மாவையும் கொண்டு போய் வீட்டில் விடணும் வரலங்கிறான். ஸோ ஓகேம்மா அவன் உங்களை பார்த்துக்கிட்டோம், நாங்கள் போயிட்டு வந்துடுறோங்கிற மாதிரி இவ்வளோ புரிஞ்சுக்கிட்டா. பட் இவன் கொஞ்சம் அப்செட்டாக இருக்க மாதிரி இவளுக்கு தோணுது. அதனால நான் அவசரப்பட்டு எல்லார் முன்னாடியும் டேட் பண்ணுறோங்கிறத சொன்ன மாதிரி எனக்கு தோணுது. அப்படிலாம் நினைக்காத, சாங்கோட அப்பா அம்மாவுக்கு உன்னை கண்டிப்பாக பிடிக்கும்னு சொல்ல, இல்லடி சாங் கொஞ்சம் அப்செட்டாக இருந்த மாதிரி இருந்தது, அவனுக்கு என்ன பிடிக்காம போயிடுமோ, அவனை நான் அப்செட் பண்ணிட்டேன்னு இவ ஃபீல் பண்ண, உன்னை பிடிக்கலனா அவங்க அம்மா கிட்ட டேட் பண்ணுறோன்னு ஒத்துன்றிருப்பானா இல்லை உன்கிட்ட தான் கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பானா, அவெல்லாம் அப்படி நினைக்க மாட்டாண்டி, ஓவர் திங்க் பண்ணாதங்கிற மாதிரி சொல்லி கூப்பிட்டு வந்துட்டு ஜிங்ஷி கிட்ட போய் கொஞ்சம் சாங் கிட்ட பேசுடான்னு சொல்லி அனுப்புறா. ஸோ அவங்க வந்திருக்கவும், எதுக்குடா இப்போ அப்செட்டாக இருக்க, அதான் அம்மா அப்பா ஏற்றுக்கிட்டாங்களா அப்புறம் என்னன்னு கேட்கவும், இல்லைடா எனக்கு கொஞ்சம் எம்பாரஸாக இருக்குங்கிறான். அதெல்லாம் எதுக்கு உனக்குங்க, நீ மட்டும் ஹுவாவை லவ் பண்ணுறேன்னு இப்போ சொல்லிடுவியா என்ன, அது மாதிரி தான் இப்போ உன்னை பற்றி பேசும்போது இதுக்கு என்ன இழுக்கிறேன், சிஷி உன்னால் வருத்தப்படுறா அதுக்கு தான் சொல்கிறங்கும் போது கரெக்டாக அப்பா வந்து, அம்மா சொன்னா கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் பிடிச்சிட்டியாமாவே, பரவாயில்ல லவ் பண்ணுறது தப்பு கிடையாது, பட் நீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸோடு நடந்துக்கணும், உனக்கு அவளை பிடிச்சிருக்கல, ஸோ போல்டாக அவளுக்காக நீ எப்போவும் எவ்வளவு நிறை இருந்தாலும் எவ்வளவு குறை இருந்தாலும் சேர்ந்து ஒன்றா வாழ்ந்து காட்டணும்னு சொல்லிட்டு அப்பாவா ரொம்ப நல்ல அட்வைஸை கொடுக்க, இதை பார்க்குற ஜிங்ஷிக்கு அவங்க அப்பாவோட ஞாபகம் வந்துருச்சு போல, மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். வீட்டுக்கு வந்து அவங்க அப்பாவோட ஃபோட்டோவை பார்த்ததும் அவங்க இப்போ கூட இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே மிஸ் பண்ணுறான் பாவம். எங்கள் அப்பா சாங்க்கு அட்வைஸ் பண்ணதால் நாளைக்கு மூவி போகலான்னு சொல்லிட்டு சிஷியை கூப்பிடுறான். ஸோ மூவியெல்லாம் போகணும்ல, அதுக்கு அழகாக இருக்கணும்னு சொல்லிட்டு சிஷி நேரத்துலேயே தூங்கிட்டா. ஸோ ஹுவா அம்மா கிட்ட வந்து, இப்போது நமக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்குன்னா நம்மளே முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கலாமான்னு கேட்க, தாராளமாக வைக்கலாம், ரைட் பர்சனை மீட் பண்ணுறது அவ்வளோ ஒன்றும் ஈஸி கிடையாது. ஸோ முதல் அடி நீ எடுத்து வைக்கிறதுல எந்த ஒரு வெக்கமும் படாத, அண்ட் பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடச்சிட்டா நீ சேஃபாக இருக்கணும் பார்த்துக்கணும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி இவங்க பேச ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு இன்னும் பாய் ஃப்ரெண்டே இல்லைங்கிறா, இருந்தாலும் உன்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் எவ்வளவோ இருக்குது, எனக்கு அதுக்கெல்லாம் டைம் பார்த்தாதோன்னு தோணுதுங்கிற மாதிரி ஏதோ சீக்கிரம் இறந்து போயிடுவிக்கிற மாதிரியே கொஞ்சம் பேசுகிறாங்க பொடி வச்சு. இப்போ அடுத்த நாள் சிஷியும் சாங்கும் மூவிக்கு தான் வந்திருக்காங்க. என்னோட பெஸ்ட்டை கொடுத்து உன்னோட பாய் ஃப்ரெண்டாக இருக்க ட்ரை பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் டைம் பாய் ஃப்ரெண்டாக ஒருத்தருக்கு இருக்கேன், ஸோ ஏதாவது தப்பு பண்ணால் நீ சொல்லணுங்கும் போது எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும், நீ தப்பெல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, நம்ம இதே போல் இருக்கணுங்கிறா. என் அப்பா கிட்ட கூட சொல்லிட்டேன், அவரும் ஓகே சொல்லிட்டாரு, நமக்கு சப்போர்ட் தான் பண்ணுறாரு, நீ எப்போ உன் அம்மா கிட்ட சொல்ல போகிறேங்க, அவள் படிப்புக்கே அவங்க இப்படி பண்ணுறாங்க, லவ் பண்ணுறேன்னு சொன்னால் ஒத்துப்பாங்களா, அது அப்படிங்கும்போது கரெக்டாக பட ஆரம்பிச்சிட்டாங்களா. ஸோ அவள் பதில் எதுவும் சொல்லலை, அப்படியே மழுப்பிட்டா. இப்போ அப்படியே கட் பண்ணால் நியூ இயர் வந்துடுச்சு, சிஷியெல்லாம் வீட்டுக்கு போயிட்டான். சிஷிக்காக இவன் சர்ப்ரைஸாக அவனே பீட்ஸ் எல்லாம் வச்சு இயரிங்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அம்மா கூப்பிடுவோம், 3 பேரும் ஃபேமிலியாக ஹாப்பி நியூ இயர்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சாப்பிட்றாங்க. ஹுவாவோட பாட்டி வந்திருக்காங்க, ஸோ இவங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றாங்க. ஜிங்ஷி வீட்டில் அப்பா இல்லையா, ஸோ அவருக்கு பதிலாக ஒரே ஒரு ட்ரிங்க்கை மட்டும் வச்சுட்டு இவங்க 2 பேரும் சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படியே இங்கே சிஷியும் வீட்டுக்கு போயிட்டா இல்லையா, பட் இன்னும் அம்மா கூடலாம் சரியாக பேசி அட்டாச் ஆகலை. இப்போ நம்ம ஹுவாவும் இருங்க நானே போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஃபுட்டை எடுக்க வரும்போது அவங்க அம்மாவுக்கு டியூமர் இருக்கிறதாவும் அதுக்கு சீக்கிரமாக சர்ஜரி பண்ணணுங்கிற மாதிரியும் ஒரு டாக்டர் மெசேஜ் அனுப்பியிருக்கேன். இதை நம்ம ஹீரோயின் படிச்சுட்டா, அவளால் இதை ஏற்றுக்கவே முடியல, பாட்டி வேறு இருக்காங்களா, ஸோ அதை கேட்கவும் முடியாமல் தாங்க. ஹாப்பி நியூ இயர் ஹுவா, இந்த ரெட் பாக்கெட்னு சொல்லிட்டு பாட்டி கொடுக்கவும் வாங்கிட்டா. இப்போது பாட்டு மட்டும் வாங்கிட்டல, அம்மா கொடுத்தது வாங்க மாட்டேன்னு அம்மா கொடுக்க, மா நேற்று நைட் உங்களுக்கு வந்த மெசேஜை நான் பார்த்துட்டங்கவும், அது மைனர் சர்ஜரி தாம்மா, எனக்கு எந்த வித பாதிப்பும் ஏற்படாது, பாட்டிக்கு தெரிய வேணாம், தெரிஞ்சு ரொம்ப வருத்தப்படுவாங்கன்னு சொல்லிட்டு மறைக்க ட்ரை பண்ணுறாங்க. இப்போது ஜிங்ஷிவில் பார்த்துட்டு ஏன் சோகமாக இருக்குன்னு கேட்க, என் அம்மாவுக்கு டியூமர் இருக்குங்கும்போது பிகினிங் ஸ்டேஜான்னு கேட்குறான். எனக்கு அதெல்லாம் தெரில, ஆப்ரேஷன் பண்ணுமாமாங்க, பயப்படாத, நெகட்டிவாக திங்க் பண்ணாத, பிகினிங் ஸ்டேஜாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு இவன் சமாதானப்படுத்தினாலும் அந்த சுச்சுவேஷனில் அவள் தானே இருக்கா, அவளுக்கு ரொம்ப பயமாக இருக்குது.
அப்படியே வீட்டுக்கு வர பாட்டிக்கும் தெரிஞ்சிருக்கு. ஸோ அம்மாவோட சின்ன வயசு ஃபோட்டோலாம் எடுத்து பார்த்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். இவளும் பக்கத்தில் வந்து சாஞ்சிக்கிட்டு பாட்டி அழுகலை, பட் இவளோ வெளியே சொல்ல முடியாமல் பயங்கரமாக அழுகிறா. அடுத்த நாள் பாட்டியோ கிளம்புறாங்க. பார்த்து போயிட்டு வாங்கம்மான்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி அழுகாமல் ஹுவாவோட அம்மா அவங்க அம்மாவை அனுப்பி வச்சுட்டு பாத்ரூம்குள்ளே போய் பயங்கரமாக அழுகிறாங்க. இவ டக்குன்னு கேட்டாலா உள்ளே வந்துடுவோம். இவன் முன்னாடியும் அழுக முடியாமல் ரூமில் போய் உட்காந்துக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. கட் பண்ணால் ஹாஸ்பிட்டலெலாம் அட்மிட் பண்ணியாச்சு. நாளைக்கு ஆப்ரேஷன் நடக்க போகுது, பயப்படாத எல்லாம் சரியாயிடும்னு சொல்லிட்டு என்னதான் அப்பா ஆறுதல் சொன்னாலும் வெளியே ஸ்ட்ராங்காக இருந்தாலும் உள்ளே ரொம்பவே உடஞ்சி போயிருக்காங்க. அழுகிறாங்க 2 பேருமே. வெளியே ஹுவாவும் அதே நிலைமையில தான் இருக்கா. நாளைக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சால் தான் எதுவாக இருந்தாலும் தெரியுங்கும் போது எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நீ காலையிலேருந்து சாப்பிட்ருக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஃபுட்டு கொடுக்க அது அவளால் சுத்தமாக சாப்பிடவே முடியல. இதுலவும் தப்பு எதுவும் கிடையாது, இல்லைன்னா கண்டிப்பாக நல்லபடியாக குணமாகி வந்துடுவாங்கன்னு சொல்லி அவளுக்கு ஆறுதலாக தட்டி கொடுக்க தாங்க முடியல அவளால். அவனை பிடிச்சிக்கிட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்டா. அப்படியே நெக்ஸ்ட் டே ஆப்ரேஷன் நடக்குது. திக் 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 தான். இவங்க எல்லாரும் பயத்தோடு வெளியே நிற்க டாக்டர் வந்து டியூமரை சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் எடுத்துட்டோம், பேஷண்ட்டும் நல்லா இருக்காங்க, மயக்கம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா பாருங்கன்னு சொல்லிட்டு போயிட இப்போதான் இவங்களுக்கு உயிரே வருது. நீங்கள் எனக்காக சேர்ந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா, நான் உங்களுக்காக ட்ரிங்க் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்பா அழுதுகிட்டே போயிட்டு இருக்காரு. எப்போவும் இவரோட எமோஷன்ஸை வெளிப்படுத்தவே மாட்டார், இப்போ இப்படி அழுகிறாரு. இப்போ அப்படியே அம்மா ரெக்கவர் ஆகவும் டிஸ்சார்ஜ் பண்ண போகிறாங்க. ஜிங்ஷி கூட மட ஹெல்ப்புக்கு வந்திருக்கவும் ஜிங்ஷியை பாருங்களேன், இவனே நமக்கு மருமகனாக வந்தால் நல்லா இருக்கும்லங்கும் போது என்னடி பேசுகிற, ஜிங்ஷி ஹேண்ட்ஸமான பையன், அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கிறதுக்கு என்ன பஞ்சமா, இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். ஆனால் இவங்க 2 பேருக்கு உள்ள ஃபீலிங்ஸ் இருக்காச்சே, சொல்லதான் மாட்டுறாங்க. இப்போ வீட்டுக்கு வந்ததோ அம்மா ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்க, அப்பா டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்காங்க. அப்போது இனிமேல் வேலைக்கெல்லாம் நான் எங்கேயும் போக போகிறதில்ல, இங்கேயே தான் இருக்க போகிறேன், உன்னோடையும் அம்மாவோடையும் இனிமேல் சேர்ந்து இருக்க போகிறேன். பாவம் உன் அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன், லவ் பண்ண போக கூட நான் எமோஷன்ஸை வெளிப்படுத்த மாட்டேன் இல்லையா, ஸோ சிம்பிளாக கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு நீ வந்ததும் உன்னை பார்க்குறதுக்கு அப்படியே பிஸி ஆகிட்டோம். எனக்கு இதெல்லாம் நினைக்கும் போதே ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. சே, டைம் எவ்வளோ வேகமாக ஓடுது. இனிமேலாச்சும் என் பொண்டாட்டியை நான் சந்தோஷமாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஹுவாவோட அம்மாவுக்கு டைமண்ட் ரிங்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை இவளே வாங்கி கொடுத்து 2 பேரும் ப்ரப்போஸ் பண்ணி போட்டுக்கிட்டா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கடைக்கு வாங்க வந்திருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு 3 பேர் பார்க்குறாங்க. ஆனால் ஒரு சின்ன ரிங்கே 94K வருது. அவ்வளோதான், இவ கையில் வெறும் 3000 தான் இருக்குது, எப்படி எடுக்க முடியும்? இந்த வயசில் நம்ம படிக்கிறதுக்கு மட்டும்தான் லாய்க்கு, வேறு எதுவும் நம்மளால் பண்ண முடியாதுன்னு ஜிங்ஷியே சொல்ல கரெக்டாக சிஷி சாங்க்கு கால் பண்ணி சாப்பிட போகலாம் அப்படி சொல்லிட்டு கூப்பிடுறா. ஸோ நான் போகிறேன்னு சொல்லிட்டு போகும்போது ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேன்னு 2 பேருக்கு சொல்லிட்டு போக வெயிட்ரஸும் வந்து தண்ணியை கொடுத்துட்டு ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேன்னு சொல்லிட்டு போக இவங்க 2 பேருக்கும் ரொம்ப ஆக்வர்ட் ஆகிடுச்சு, ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே வேலண்டைன்ஸ் டே இல்லை. ஸோ நம்ம சிஷிக்கு அவன் கையால் பண்ண இயரிங்ஸை தான் கிஃப்ட் பண்ணுறான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அப்போவே போட்டுக்கிட்டு அவளோட கிஃப்ட்டை கொடுத்துட்டு நீ வீட்டுக்கு போய் தான் ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னு சொல்லி இவளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்களாமா, அவங்களோட சேர்ந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உள்ளே போக ப்ரைவேட் கிளினிக் வச்சா போதும் காசு வந்து அள்ளுங்கும்போது ஏன் பப்ளிக் ஹாஸ்பிட்டல்லையே நல்லதாக சம்பளம் கொடுப்பாங்கன்னு இவன் சொல்கிறான். ஆனால் அவன் இந்த கொஞ்சம் தரக்குறைவாக பேசுகிறான், இவனுக்கு இது பிடிக்கல. அடுத்து சிஷியோட ஃப்ரெண்டும் எக்ஸ்பென்சிவான இயரிங்ஸாக கிஃப்ட் பண்ண அவளுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சாங் கொடுத்ததை கழட்டிட்டு இதை போட்டுக்கிட்டாளா. இதுவும் இவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு, ஏதோ இந்த இடத்துக்கே இவன் செட் ஆகாத மாதிரியும் தனிமையாக ஃபீல் பண்ணுறான். ஸோ அப்படியே சாப்பிட்டு முடிக்க அந்த பையன் பேச்சு வாக்கில் நீயே பே பண்ணுன்னு சொல்லிட்டானா. சரி நானே பே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பில்லை பார்த்தா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அவன் முகமே மாறிடுச்சு, சேர்த்து வச்சு மொத்த காசையும் கொடுக்கணும் போல், என் கார்டை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டான். இங்கே இவங்க 2 பேரும் இப்போது கேக் ஷாப்புக்கு தான் வந்திருக்காங்க. இன்னும் என்ன பீஸ் கேக் வேணுமான்னு கேட்க எங்களுக்கு ஹாட் சாக்லேட் கொடுக்குன்னு சொல்லிட்டு வாழ்க்கைங்கிறது அவ்வளோ ஒன்றும் ஈஸி இல்லை, சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு ஜிங்ஷி ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். ஹாட் சாக்லேட் கொண்டு வந்து கொடுத்துட்டு ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேன்னு இவங்களும் சொல்லிட்டு போக ஹுவா ஒழுங்கு மரியாதையாக என்கிட்ட கைண்டாக நடந்துக்கோ, அப்படி மட்டும் இல்லைன்னா வையன் இனிமேல் எல்லா வேலண்டைன்ஸ் டேலையும் தனியாக ஏதாவது சுற்றணும் பார்த்துக்க, நான் வரமாட்டேங்க, நீ மட்டுமே தான் எனக்கு கம்பெனி கொடுத்துட்ருக்கியா என்ன, நான் தான் உனக்கு கொடுத்துட்ருக்கேன், நீயும் சிங்கிளாக தானே இருக்குங்கும் போது அப்போது நம்ம 2 பேரும் சிங்கிளாக இருக்கிற வரைக்கும் நீ கம்பெனி கொடுப்பியான்னு கேட்க ஏன்னு கேட்குறான். ஏன் இருக்கக்கூடாதுன்னு இவன் கொஞ்சம் வேறு மாதிரி பேச வா வா மெக்டொனால்ட்ஸில் போய் பை 1 get 1 சேர்ந்து சாப்பிட்லாம் சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டா. இங்கே சாங்கோட அம்மாவை காட்டுறாங்க. அவங்க சீக்கிரமாகவே நடக்க முடியாதால ரிட்டைர்மெண்ட் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்டை வந்து கொடுக்க ஹெச்ஆரோட சைன் வேணுமாம்மா, பட் அவர் ட்ரிப்புக்கு போயிருக்காரு, நீயே கொஞ்சம் பார்த்து வாங்கி வச்சுடு, என்னால் அடிக்கடி வர முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க எவ்வளோவு கெஞ்சினாலும் அந்தம்மா ஓவராக பண்ணுது. ஸோ இது பார்த்து கடுப்பான டியானோட அம்மா வந்து டைரக்டரே பர்சனலாக இதுக்கு ஓகே பண்ணிட்டாரு, இதை நீ அக்செப்ட் பண்ணி இப்போ கொடுக்க போகிறே இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு மிரட்ட
ஓகேன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டாங்க. வேலைக்கு போக வேண்டிய வயசுலயே ரிட்டையர்மெண்ட் ஆக வேண்டிய நிலைமை வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ சாங்கும் வீட்டுக்கு வர கிஃப்ட்டை பார்த்துட்டு, என்ன சிஷி கொடுத்தாளா, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் போலையே, நீயும் அதுக்கு ஈக்குவலாக கூடுடா, நம்மளை யாரும் குறைவாக எடை போட்டுறக்கூடாது. சிஷியோட ஃபேமிலி ரொம்ப வெல்த்தி போலையேங்கும்போது, ஆமாம் அவளோட அம்மாலாம் ஆஃபீஸ் வச்சுருக்காங்கன்னு சொல்லவும், அவங்க அம்மாவுக்கு உங்கள் ரிலேஷன்ஷிப் தெரியுமான்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, அவங்க அம்மா கிட்ட சொல்கிறதுக்கு அவளுக்கு இன்னும் சான்ஸ் கரெக்டாக அமையலைங்கிறான். நான் இது சொன்னால் உனக்கு கோவம் வரும், இருந்தாலும் சொல்கிறேன், நம்மளோட ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரியே நம்ம போயிட்டா தாண்டா நல்லது, மீறி சேர்ந்தா உனக்கு தான் ரொம்ப ப்ரெஷராக இருக்குங்க. மா என்னம்மா பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு இவனுக்கு கோவம் வரும். சரி சரி சாப்பிடுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ உள்ளே வந்து அவளோட கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்க ஷர்ட்டு, அதனோட விலையே 8000. இங்கே ஹுவாவோட அப்பாவை காட்ட, மகக்கிட்ட வந்து இந்த வயசில் அப்படி இப்படி தோணுதாமா செய்யும், அதுக்காக நீ அவசரப்பட்டெல்லாம் முடிவெடுக்கக்கூடாது, இப்போதைக்கு உனக்கு படிப்பு தான் முக்கியம்னு பேச, பா நானே சிங்கிளாக இருக்கேன், என்னப்பா என்கிட்ட இந்த அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறா. போய் சொல்லாத, இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு ரிங்கோட ப்ரௌச்சரை காட்ட, பா அது உங்களுக்காக நான் வாங்கினது, அம்மாவுக்கு டைமண்ட் ரிங் பிடிக்கும், நீங்கள் வாங்கி கொடுக்கலல்ல, அதுக்காக நான் வாங்கி வச்சுருந்தேன், காசு என்கிட்ட இல்லை, அதான் வாங்காமல் வந்துட்டு போகிறா. நம்ம பிள்ளைக்கு நம்ம மேலே எவ்வளோ அக்கறைன்னு சொல்லிட்டு இவரே ஒரு நிமிஷம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்த நாள் நம்ம சாங்கும் சிஷியை மீட் பண்ணி, இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு கொடுக்க, இந்த ஒரே ஒரு டைம் மட்டும் வாங்கிக்கோ, இனிமேல் இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக உனக்கு வாங்கியே தர மாட்டேன்னு சொல்லிட்டு எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி அவனை வாங்க வச்சுட்டா. இருந்தாலும் இவனுக்கு ஒரு மாதிரியாவே இருக்குது. இப்போ அப்படியே லீவ் முடிஞ்ச அடுத்த செமஸ்டர் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு சீனியர் பொண்ணு வந்து அவள் வேலை செய்கிற கம்பெனியை பற்றி சொல்லியிருப்பாள்ல, அங்கேருந்து இவனை கூப்பிட்ருக்காங்க. ஸோ இப்போது நேரம் அங்கே தான் கிளம்பி போகிறான். உன்னோட வெப்சைட்டை பார்த்தேன், அது ப்ராஃபிட்டபிளாக மாற்றினா மட்டும் போதும், நாங்கள் சொல்கிறபடி நீ அதில் வேலை செஞ்சால் போதும், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் நாங்களே உங்களுக்கு கைட் பண்ணுறோங்கிற மாதிரி இவங்க சொல்ல, இது ஒரு நல்ல ஆஃபர் தான், இருந்தாலும் நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது நம்ம ஹீரோயின் கால் பண்ணி, ஒரு முக்கியமான விஷயம், நீ நம்ம ஊருக்கு வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. வேற என்ன, நம்ம ஹுவாவோட அம்மா அப்பாவுக்கு திரும்ப கல்யாணம்லாம் பண்ண போகிறாங்க. ஸோ அப்படியே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வெட்டிங் கவுன்லாம் சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மாவுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. இப்போ அதை போட்டு வர ஒரே வெக்கம் 20 வருஷத்துக்கு அப்புறம் போடுறாங்கல்ல, சேர்ந்து நிற்க வச்சு ஃபோட்டோவாக எடுத்துகிட்டு இருக்கேன். அப்பாவும் நம்ம லவ் பண்ணதோடு சரி, நான் எமோஷ்னலாக வெளிப்படுத்தாதால எந்த ரொமான்ஸ்க்கும் இடம் இல்லை, பொண்ணு வந்துட்டதால நீ அவளையே பார்த்துக்கிட்டு நம்மளோட வாழ்க்கை இப்படியே போயிடுச்சு, எனக்கு இது ரொம்ப கில்ட்டியாக இருக்குது, எனக்காக நீ நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்க, இனிமேல் கடைசி வரைக்கும் நான் உன்னோடவே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், நம்ம எப்போவும் ஒன்றா சந்தோஷமாக இருக்கணும், 20 வருஷத்துக்கு முன்னாடி கேட்காத கேள்வியை இப்போ கேட்குறேன்னு சொல்லி வண்டி போட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமானு கேட்குறாரு. இவங்க அம்மாவுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு, வேணான்னு சொல்லுவாங்க. சரி சரின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு ஹக்கெல்லாம் பண்ணிக்கிட்டு ரிங்கெல்லாம் மாற்றிக்கிட்டு ரொம்ப அழுகிறாங்க. இது ஆனந்த கண்ணீர். எல்லாருமே அழுகிறாங்க. ஜிங்ஷியோட அம்மாவுக்கு அவங்க அப்பாவை நினச்சி ரொம்ப வருத்தம். இல்லையா, சாங்கோட அம்மா நம்ம ஹுவாவோட அம்மாவுக்காக கண் கலங்குறாங்க. இப்படி ரொம்ப சந்தோஷமாக கல்யாணம் திரும்ப முடிய, ஜிங்ஷியோட அம்மா சோகமாக இருக்கவும் அவங்க கிட்ட பர்பிள் ரோஸ் கொடுத்து, இதனோட அர்த்தம் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா, இது ஈட்டர்னல் லவ், எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ஆறுதலாக பேச, அப்படியே இங்கே சாங்கை காட்டுறாங்க. உங்களால் முடிஞ்ச எல்லாத்தையும் எனக்கு கொடுத்து என்னை இவ்வளோ ஆளாக்குனதுக்கு ரொம்ப தேங்க்யூமா, நீங்கள் தான் உலகத்திலேயே பெஸ்ட்டு மாம்னு சொல்லிட்டு, அவனுக்கு வால்நட்ஸே பிடிக்காதுன்னு முதல் சண்டை போட்டிருப்பான்ல ஃபஸ்ட்டு, இப்போ ஒரு வால்நட்டை எடுத்து அழகாக சாப்பிட்டுட்டு போகவும் இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ அப்படியே நம்ம ஹுவாவை காட்டேன், அவங்க அம்மா அப்பாவோட கல்யாணம் ரொம்ப சந்தோஷமாக நடந்து முடிஞ்சிருக்குல்ல. ஸோ அப்படியே ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோடு வந்துட்டுருக்கேன். எல்லாம் சரி, இதையே நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நானும் என் அப்பாவுமே சேர்ந்து முடிவு பண்ணிட்டோம். ஐயோ நீ கோவப்படுறியா, உன்கிட்ட மறைக்கணும்னால நான் நினைக்கல, சாரிடாங்க, விட எனக்கு ஒன்றும் கோவம் இல்லைன்ட்டு. இது என்ன ஸ்மெல்லு, நீ என்ன பர்ஃப்யூம் போட்டிருக்கியான்னு சொல்லிட்டு கேட்க, இல்லையே நான் ஒன்றும் போடலையே, இல்லை நீ போட்டிருக்கியான்னு சொல்லிட்டு கிட்ட வந்து பார்க்க, கொஞ்சம் க்ளோஸாக வந்துட்டாங்க இல்லையா, ஒருத்தர் ஒரு மாதிரி பார்த்துக்கிறாங்க. ஆக்வர்டாகி இவ பின்னாடி போகும்போது டக்குன்னு நம்ம ஜிங்ஷி அவளை பிடிச்சிட்டான். மெல்லமாக அப்படியே அவகிட்ட கிஸ் பண்ண வரும்போது அவள் கையை வச்சுக்கிட்டு ஏதோ தும்மல் வர மாதிரி பண்ணிட்டு இருக்க, அவள் கையை எடுத்ததும் அவளை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரப்போஸ்லாம் இல்லைப்பா, டேரெக்டாக கிஸ்ஸு தான். ஹாப்பியாக ஒரே வெக்கத்தோடு ஹக்கெல்லாம் பண்ணிட்டு சந்தோஷமாக சேர்ந்துட்டாங்க. ஸோ இப்போ ஜாலியாக கையை கொத்திட்டு திரும்ப வீட்டுக்கு வரேன். உன் வீடுங்க என் வீடு அங்கே போகணுமான்னு இவனுக்கு ஃபீலு. ஆமாம் இது உன்னோட ஃபர்ஸ்ட்டு கிஸ்ஸான்னு கேட்க, அஃப்கோர்ஸ் இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப், நான் இது வரைக்கும் இருந்ததே இல்லை, ஃபஸ்ட்டு கிஸ் இதுதாங்கிறான். ஆனால் கொஞ்சம் ஸ்கில்டாக இருந்தியே, ஃபஸ்ட்டு கிஸ் மாதிரி தோணலைங்க, அதெல்லாம் மூவியோட எஃபெக்ட்டு, கண்ட்ரோல் பண்ண முடியாமல் எமோஷனலை வெளிப்படுத்திட்டேன், அவ்வளோதான். சரி இதனோட அர்த்தம் நம்ம இப்போது கப்பிள்ஸ் தானே அப்படி சொல்லிட்டு கேட்க, அது எப்படி, நீ இன்னும் என்கிட்ட கன்ஃபஸே பண்ணல, நம்ம எப்படி கப்பிளாக முடியுங்கிறான். ஓகே நான் இப்போது கன்ஃபஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, ஹுவா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு,
நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருப்பியான்னு சொல்லிட்டு கேட்க இவ்வளோ அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டே ஓகே சொல்ல வரும்போது கரெக்டாக அவளோட அப்பா வந்துட்டாங்க. இந்நேரத்தில் 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வாங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட, சரிப்பா நான் முதல்ல உள்ள போகிறேன்னு சொல்லிட்டு ஓடியே போயிட்டா. பதிலே சொல்லலை. வந்து உட்காந்துட்டு இந்த ஜிங்ஷி எங்கே காலே பண்ண மாட்டேங்கிற சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கேன். கரெக்டாக கால் பண்ணுறான். ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு கால் இல்லையா, ஒரே வெக்கம் தான். ஹலோங்க. ஜிங்ஷியோட அம்மா உள்ளே பூந்ததும் கட் பண்ணி விட்டான். என்ன இவன் அதுக்குள்ளே கட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இவளுக்கும் அவங்கம்மா வந்துட்டு இது கொஞ்சம் எப்படி ஆன் பண்ணணும்னு சொல்லி எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுன்னு கேட்க, இது இப்போ ரொம்ப முக்கியமாம்மா, போங்கம்மா நாளைக்கு சொல்லித்தரேன் போங்கன்னு சொல்லிட்டு அவங்கள தாட்டி விட்டுட்டு, வா நான் நிஜமாவே தான் சீரியஸாக இருக்க ரிலேஷன்ஷிப்பில் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்க உனக்கு சம்மதம் தானேன்னு கேட்க, போட அப்படி சொல்லிட்டு ரிப்ளை பண்ணவும் இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்குறான். லேட் ஆயிடுச்சுல, குட் நைட் மை பாய் ஃப்ரெண்டுன்னு அனுப்பேன். சாதிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு ஒரு சந்தோஷம். இவனும் இப்போ குட் நைட் மை கேர்ள் ஃப்ரெண்ட் அனுப்பேன். இவ்வளோ இங்கே பயங்கரமாக கோச்சிட்ருக்கான், எனக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டான்னு சொல்லிட்டு சந்தோஷம். இவனும் முக்காடை போட்டுக்கிட்டு சந்தோஷத்தை வெளிப்படுத்த கட்டல் உடஞ்சி போயிடுச்சு. ஆனால் இவன் இங்கே பயங்கர குஷியில் இருக்கான். அவனும் அங்கே என்னதான் உழைச்சாலும் ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு. அவங்க அம்மா வேற என்னடா சவுண்டுன்னு கேட்க, அம்மா எனக்கு வலிக்குது அப்படி சொல்லிட்டு இடுப்பு கலண்டுருச்சு போல, எப்பா சாமி முடியலன்னு சொல்லிட்டு மெதுவாக நடந்து போயிட்டுருக்கான். ஸோ இப்படியே இந்த எபிசோட்ஸ் முடியுது. இன்னும் ஒரு 2 பார்ட்டில் இந்த ட்ராமாவை கம்ப்ளீட் பண்ணிடலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். சீக்கிரமாக இதனோட நெக்ஸ்ட் பார்ட்டோட வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.